வெளித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இந்த தேர்வுக்கான ரிசல்ட் எப்போது, கட் ஆஃப் எவ்வளவு வரும், ஸோ இந்த ஒரு விடயம் தான். இப்போ ரிசல்ட்டு நெருங்கி வந்து விட்டது அப்படிங்கிறது தான். இன்னொன்று இன்டர்வியூ, ஸோ அது நடப்பதற்கான அதிகப்படியான நம்ம இந்த மாதம் பிப்ரவரி மாதமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமா இருக்குது. சரி வாங்க இந்த பதிவில் நம்ம எப்படியாக அந்த தேர்வு ரிசல்ட் இருக்கும், கட் ஆஃப் எவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படியாக கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ தற்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் 27 நடைபெற்ற எழுத்துத் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகள், அப்புறம் வந்துட்டு ஆட்சேபனை தெரிவிக்கும் வசதி ஜனவரி 5, 2026 அன்றுலாம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது இல்லையா? ஸோ இதில் தேர்வு முடிவுகள் வந்துட்டு விரைவில் வந்துட்டு வெளியாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியது, ரைட்டுங்களா? ஸோ இது வந்துட்டு எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது டிஆர்பி வெப்சைட்லேயே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? இதில் தகுதி மதிப்பெண்கள், ஸோ இது உங்களுக்கு தெரிந்த விடயம் தான், இருந்தாலும் நான் மீண்டும் சொல்கிறேன். தமிழ் மொழி தகுதி தேர்வு பேப்பர் 1 இருக்கு இல்லையா, இதில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம், ரைட்டுங்களா? அதாவது தகுதி வரம்பு வந்துட்டு 50 மதிப்பெண்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வில் வந்துட்டு குறைந்தபட்சம் 40%, அதாவது 20 மதிப்பெண்கள் பெற வேண்டும், ரைட்டுங்களா? இதில் தகுதி பெற்றால்தான் உங்களுடைய பிற தாள்கள் வந்துட்டு மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான், நம்மளும் பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் தமிழில் 20 மதிப்பெண்கள் நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்து நம்மளுடைய மேஜர் எப்படியாக எழுதியிருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு விளக்க முறை வந்துட்டு அப்புறம் அனுபவ மதிப்பெண்கள் இதெல்லாம் உள்ளடக்கியது அப்படிங்கிறனால கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடத்திற்குமே மாறுபடக்கூடியது தான், ரைட்டுங்களா? அப்படியில் கணிக்கப்பட்ட உத்தேச விவரங்களை பார்த்தீங்கன்னா, இப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் வந்துட்டு 165லேருந்து 175. அதே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 150லேருந்து 160. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 165லேருந்து 172. காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 155லேருந்து 165. பாட்னியை பொறுத்த வரைக்கும் 145லேருந்து 155. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 158லேருந்து 168. ஸோ இப்படியாக ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் வந்துட்டு வகுப்பு வாரியான இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதாவது ஜென்ரல் லெவலு, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, அடுத்து பெண்களுக்கான 30% உள்ஒதுக்கீடு, பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழி கல்வி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 20% ஒதுக்கீடு, இதில் அடிப்படையில் வந்து இறுதி கட்டாப்பு வந்து நிர்ணயிக்கப்படக்கூடியதாக இருக்கும், ரைட்டுங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா கற்பித்தல் அனுபவத்திற்காக வழங்கக்கூடிய கூடுதல் மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கு, இது வந்துட்டு இறுதி தேர்வில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக தான் இது இருக்க போகுது. ஸோ இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்துட்டு காமர்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த காமர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த உதவி பேராசிரியர் தேர்வு குறித்து எப்படியாக கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வணிகவியல் பாடத்திற்கு போட்டியாளர்கள் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மற்ற பாடங்களை விட சற்று கூடுதலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? ஏன்னா கேண்டிடேட் தேர்வு எழுதியவர்கள் அதிகம். மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு அதை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, அடுத்த அனுபவ மதிப்பெண்கள், ஸோ இது மூன்றையுமே இறுதி கணக்கீட்டின்படி இப்போ கட் ஆஃப் 200 மதிப்பெண்ணுக்கு ஜென்ரல் லெவலில் வந்துட்டு 165லேருந்து 175. பிசியை பொறுத்த வரைக்கும் 162லேருந்து 168. பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 155லேருந்து 160. எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 160லேருந்து 165. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 150லேருந்து 158. எஸ்சிஏயை பொறுத்த வரைக்கும் 145லேருந்து 152. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 138லேருந்து 145. இது 200 மதிப்பெண்களுக்கான கட் ஆஃப் இவ்வளவு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். வந்துட்டு பிஎஸ்டி அதாவது பிகாமோ இல்லை எம்காமோ இரண்டையும் தமிழ் வழியிலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 20% முன்னுரிமை இடஒதுக்கீட்டில் வந்து கட் ஆஃப் வந்து 5 முதல் 10 மதிப்பெண் வரை உங்களுக்கு குறையவும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், இது கல்லூரி அளவில் நீங்கள் பணியாற்றிய அனுபவத்திற்கு வழங்கப்படும் மதிப்பெண்கள், ரைட்டுங்களா? இதில் அதிகபட்சம் 15 மதிப்பெண்கள் வரை உங்கள் வெற்றியை தீர்மானிப்பதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். இது கேள்வித்தாளின் கடினத்தன்மை இருக்கு இல்லையா, வணிகவியல் தாளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கடினமாகவும் இருந்துச்சு, நடுத்தரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. கடந்த முறையை விட இந்த கட்டா மாறக்கூடும் அப்படிங்கிறதான் பலரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு எப்படி இருக்கும் இந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் அடிப்படையில் 1:2 அல்லது 1:3 இந்த விகிதாச்சாரத்தில் தான் தேர்வர்கள் வந்து அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான். இப்போ நேர்முக தேர்வு இன்டர்வியூ இருக்கு இல்லையா, இதுக்கு நேர்முக தேர்வில் வந்து உங்களின் ஆளுமை மற்றும் பாட அறிவு வந்துட்டு சோதிக்கப்படும் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரியும். உங்களுடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மற்றும் வந்துட்டு தற்போதைய சமூக சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தயார் நிலையில் உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க. இன்னொன்று உங்கள் சப்ஜெக்டில் எவ்வளவு
எவ்வளவு கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்கள் சப்ஜெக்டை சொல்லுங்கள் உறவுகளே. ஸோ கூடிய விரைவில் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ நடப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பலமுறை அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே. இப்போ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.